ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ட்ராமா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு மனுஷங்க இருக்கவே கூடாது. எப்படி தான் இந்த மாதிரி ட்ராமா எடுக்கிறாங்கன்னு தெரில. சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு மலையில் என்ன அழுதுகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முன்னாடி கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அவங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருப்பான். வந்துட்டு பழி வாங்கறதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினும் வர வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணியிருப்பா. இப்போ அவன் அழுதுட்டு இருக்கா இல்லையா, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டு காசு தேவைப்படுது மெடிக்கல் விஷயத்தில். அதுக்காக வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக. நம்ம ஹீரோ வந்த உடனே வந்துட்டாண்டா ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அவசரமாக போகிறாங்க. அம்மா வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீங்கள் காசு தாங்க, ஏன் காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்க போகும்போது, நீயே வந்து இப்படி தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, போ அங்கே எனக்கு வர வேலை இருக்குல்ல, உடனே உங்கள் அம்மாவும் பார்த்துட்டே இருக்கிறதே என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கீழே தள்ளி விட்டுறான். ஆனால் வந்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அப்பவும் அழுதுட்டு இருக்கா, எங்கள் அம்மாவை பார்க்கணும் நான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ இருந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். என்னென்னா, என் தங்கச்சியை நீ தானே கொலை பண்ண, அப்போ வந்துட்டு உனக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி வந்துட்டு உனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, உன் மனசு ஃபுல்லாகவே கெட்ட எண்ணமாக தான் இருக்குது, நீங்கள் இருந்தினா தான் உனக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அப்போவாது நீ திருந்தியாது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோயினை வெளியே விட்டுட்டே உள்ளே போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா, நான் ஒன்றும் அந்த கொலை பண்ண கிடையாது, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவளை தான் கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ நம்பவே இல்லை. அவன் பாட்டு கண்டுக்காமல் உள்ளே போயிடுறான். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா, வந்துட்டு தங்கச்சியே கிடையாது, அவள் வந்துட்டு வேற ஒரு கசின், நான் வந்துட்டு உண்மையிலுமே அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ணாங்க, ரெண்டு பேருமே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டா. என்னது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போகும்போது அந்த ஒரு குளத்துக்குள்ளே கீழே விழுக போயிடுவா. அப்போ தான் வந்துட்டு ஹீரோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அவள் போய் காப்பாற்ற போவா. அப்போ காப்பாற்ற போகும்போது அவளை கீழே விழுந்துடுறா. கீழே வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த நீச்சல் தெரியாது. அவங்க கத்திட்டு இருக்கா, முன்னாடியே அவள் வந்துட்டு செத்து போயிடுறா. இதனால அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு கீழே தள்ளிட்டு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரெஸ் போட்டு ரொம்ப பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கே போய் வந்துட்டு உள்ளே நின்று பார்த்துட்டு இருப்பான் அவளை பாவமா. அப்போது அசிஸ்டன்ட் இருந்துட்டு வந்து சொல்கிறான், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, கொஞ்ச நாளாக இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். என்னது மேடமா, என்னடா மேடம்லாம் சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படிங்கிறான். அவன் வந்துட்டு ரெஸ்பெக்டாக சொன்னதை வந்துட்டு இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் அங்கேயே இருக்கட்டும், அவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை செம்மையை திட்டி விட்டுறான் அவன். நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கா, கொஞ்சம் சோகமாகவும் இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நைட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, வந்து பாருங்கன்னு. அவன் வந்து கேட்டோடனே ஷாக்காக இருந்து, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, கண்டிப்பாக வந்துட்டு இது உண்மையாக இருந்திருக்காது, இவன் வயிற்றுலலாம் வந்துட்டு என் குழந்தை வளர்றதுக்கான தகுதியே கிடையாது, அதை கலைச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறா. அவள் என்னதான் வந்துட்டு எந்திரிக்காத மாதிரி நடித்தாலும் அவளுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. என்னென்னா இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷனும் நடக்க போகுது. அப்போ ஒருத்தன் வந்துட்டு கிட்ட வரான். யாருன்னு பார்த்தா இந்த டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட வந்துட்டு கதறி அழுகிறான், இந்த மாதிரி என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு, உன் குழந்தைய நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இவன் வந்துட்டு நம்ம ஹீரோனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பார்க்க போகிறா. அவங்க அம்மா வந்துட்டு என்னால் தான் நீ கஷ்டப்பட்டுட்ருக்க, நீ தேவையில்லாம ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், அவர் நல்லா தான் வச்சுக்கிறாரு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட வந்துட்டு அவர் செலவு பண்ணிட்டுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே, எனக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது, பேசாமல் நான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வரான். ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன்னு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வந்துட்டு அவன் பொருட்படுத்தாமல் கொண்டு போய் நம்ம ஹீரோயினை வெளியே தள்ளி விட்டு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, உன்னை வந்துட்டு நான் கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நீ வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், நீ என்னடா உங்கள் அம்மா கிட்ட போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, இதுக்கான டைம்லாம் என்னால் தர முடியாது அப்படிங்கிறா. ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி இல்லவே இல்லை தானே, நான் எங்கள் அம்மாட்ட தானே பேச
முடியும், அவங்க ஒருத்தங்க தானே இருக்காங்க எனக்காக, எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறான். தேவையெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காத, ஒன்று நான் கொன்றுவேன், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அவனுக்கு வந்து நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிடிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்ததில் அவளுக்கு வந்துட்டு வயிற்றில் அடிபட்டிருக்கும் அந்த தையல்லாம். அதை கூட பொருட்படுத்தாமல் அவங்க அம்மாவை போய் பார்க்கறக்கு டைம் கேட்டு போய் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட நார்மலாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அவங்க அம்மாவும் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க, என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவளோட ரூமில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றுறா. எவன் பார்த்தா இவ ஒரு புது கேரக்டருங்க. இவளும் வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு வந்திருப்பா. இவ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட குழந்தை அவன் வயிற்றுல வளருதா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு ரொம்ப டாக்ஸிக்கான பிஹேவியர் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனோட வயிற்றுல போய் அவள் ஹீல்ஸ் போட்டிருக்கா இல்லையா, அதை போய் வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த மனுஷங்க எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு தெரியல, இந்த மாதிரி டாக்ஸிக்கான ட்ராமாஸ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்தோடனே அவள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். அவனும் அவள் உதச்சதை பார்க்கல. ஓஹோ, ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாளா, சரி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இல்லை நான் நார்மலாக பேசலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ளே கீழே விழுந்து நடிக்க ஆரம்பிச்சிடா, என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னது குழந்தையா, இன்னும் அந்த குழந்தை வந்துட்டு உன் வயிற்றுலேருந்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே வந்துட்டு அதை முதல்ல கலைச்சி ஆகணும், தேவையில்லாமல் இந்த மாதிரி நடக்கவே கூடாது, இன்னொரு தடவை அவள்கிட்ட நீ எப்பவுமே ஒழுங்காக பிஹேவ் பண்ண கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து அழுது கதறிக்கிட்டு இருக்கா. இப்படி காலில் விழுந்து கதறிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அப்போ அவங்க ஒரு டாக்டர் வரான். இவன் தான் சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லையா நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது, ஏய் நீ வந்து உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ பார்த்துருக்கலாம், உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்றும் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணல, அவள் குழந்தைய வச்சுக்கணும்னு சொன்னால் அதனால நான் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன். இவங்க பாட்டி வந்து சப்பு நிறையிறாங்க. யாருன்னா இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட பாட்டி. இவங்க வந்துட்டு உன்னால் ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு நிற்கிறா, அவள் ஏன் உன் கோவம் இப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவள் அன்னைக்கு கீழே விழுந்து அவளே தான் வந்துட்டு இறந்து போயிட்டா, அவள் தள்ளி விடலை, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அப்போது அவனுக்கு வந்துட்டு இல்லை இவ தான் வந்துட்டு பண்ண, அவங்களுக்கு தெரியாது பாட்டி, அதுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிக்கிறான் இவன். இவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இவ ரொம்பவே வந்துட்டு கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பண்ணதாண்டா தப்பு, போய் இவ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு உனக்கு தெரியாமல் நீ பாட்டுக்கு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி இப்போ அந்த குழந்தை போயிடுச்சு, இதுக்கெலாம் வந்துட்டு நீ இப்போ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம குடும்பத்தோட முதல் வரிசை இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல வெளியே போய் முட்டி போட்டு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்டுறாங்க. அவங்க கண்டுக்காமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். பாரு அந்த குழந்தை என்ன பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் பாசமாக பேசுகிறாங்க. ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் நார்மலாகவே இருக்க மாட்டிங்களா, அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் தான் உன்னை, இருந்தாலும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவள் குழந்தைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா இல்லையா. அப்போ வந்துட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த குழந்தை போனால் வந்துட்டு பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு நல்ல குழந்தை வந்துடும் உனக்கு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. அவளும் ரொம்பவே தேம்பி அழுதுகிட்டு இருக்கா, என் குழந்தை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியும் வந்துட்டு அவளுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிங்க நல்லா ஆறுதல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.